தூபம் மறந்தறியேன். இப்ப இறைவனை உணரணும், துணிவு வரணும், மறக்காம இருக்கணும், நினைக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வழி? நானும் அப்படிதாங்க, நானும் விரும்புறேன். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பழிகொண்டுழல்வாய், உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருளாய், அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சலம்னா நீர், பூ மலர் தெரியும், தூபம் புகை, நறும்புகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி உன்னை பூசை பண்றத நான் மறக்க மாட்டேன்னு அர்த்தம். பூசைக்கு என்ன வேணும்? நீர் வேணும், பூ வேணும், அப்புறம் நறும்புகை வேணும். நறும்புகை ஊட்டுதல் 3 சொல்றார். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், உன்னை பூசிப்பதை மறக்க மாட்டேன். இது மட்டும் தான் போதுமா? இல்ல, பூசைக்கு அடுத்து என்ன வேணும்? தமிழோடு இசைப்பாடல். இறைவனுக்கு வழிபாடு நடக்குதுன்னா பாடுவது பூசையினுடைய அங்கம். தூபம் காட்டுறது, விளக்கு காட்டுறது, நிவேதனம் அமுது ஊற்றுறது, சாமிக்கு அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது, அர்ச்சனை பண்றது, அப்புறம் இசை, மங்கள இசை, வீணை இதெல்லாம் வாசிக்கிறது, பாடுவது, இதெல்லாம் பூசைக்குரிய அங்கம். பூசையில இதெல்லாம் இருக்குது. அப்ப இறைவனை சொல்றார் அப்பர் சாமி, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதினால் உன்னை நினைந்து என்னுடைய வாயினால் பாடுவதையும், என் உடலினால் உனக்கு நீரும் பூவும் கொண்டு நறும்புகை காட்டி உன்னை வழிபாடு செய்வதையும் நான் மறந்திருக்க மாட்டேன், மறக்க மாட்டேன்ட்டார். அப்பர் சாமியே சொல்லியிருக்கிறார். அப்ப அப்பர் சாமி வழிபாட்டை செஞ்சிருக்கிறார் அவரே சொல்றார். அதனாலதான் திருவையாறுல பாடுறாரு. என்னன்னு பாடுறாரு? போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை. ரெண்டையும் சொன்னார். நாம ரெண்டுலையுமே மறந்துடும். அப்பர் சாமி ரெண்டுலையுமே மறக்க மாட்டேன்னாரு. இன்பம் வந்துச்சுன்னா நம்ம அறிவு என்ன ஆயிடும்? இன்பமயமா ஆயிடும். பாத்தீங்களா எப்படி? பாத்தீங்களா கோப்பை அடிச்சேன், டேலண்ட் யாரும் அடிக்க முடியாது என்ன. எப்படிம்போ அவ என்ன ஆச்சு? மறந்தாச்சு. யார? சிவபெருமான். துன்பம் வந்துருச்சு. எவ்வளவோ நம்பியிருந்தாங்க இவரை. என்ன பண்ணிட்டாரு? துரோகம் பண்ணிட்டார். எனக்கு வந்த துன்பத்துக்கு யாரு காரணம்? இவரு தாங்க, அவரு தாங்க அப்படின்னு அதை பேசி அப்ப என்ன பண்ணிடுறோம்? பெருமான. ஆனா அப்பர் சாமி சொல்றாரு, இன்பத்திலையும் துன்பத்திலையும் உன்னை மறந்தறிய, உன்னை மறக்க மாட்டேன் சாமி, உன் நாமம் என்னாவில் மறந்தறிய, உன்னுடைய நாமத்தை என் நாக்கு எப்பையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அரற்றுதல்னு பேர். ஆரூரா என்றே அலரா நில்லே, ஆரூரா என்றே போற்றா நில்லே அப்படின்னு பாடுவார். இப்ப இறைவன் நாமத்தை நற்றவா உனை நான் மறக்கினும் நான் சொல்லும். ஆமா, அப்போ இறைவன் நாமத்தை எப்பொழுதும் என் நாக்கு மறக்காது. நாவல சொல்லிட்டே இருப்பேன். அதனால பெருமானே, உலர்ந்தார் தலையில் இறந்தவருடைய இந்த தலை ஓட்டில் பழிகொண்டு உழன்று கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, என் உடலாகிய வயிறு, இந்த உடல்ல இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சூளையை தவிர்த்து அருள் செய். நான் அளந்தேன், என்னால முடியல சாமி, இதுக்கு மேல என்னால முடியல. அடியேன் அளந்தேன் அதிகை கெடில வீரட்டானத்தில் வாழக்கூடிய பெருமானே,
ஏழாவது பாட்டு சொல்றார், உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன்பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றார் வலிக்கின்றது சூளை தவிர்த்து அருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அயர்ந்தேன் அதிக கீழில வீரட்டான துறையம். நீங்க அந்த கொல்லிப்பண்ல பாடுறப்பதாங்க இதை அனுபவிக்க முடியும். எப்படி அப்பர் சாமி பாடியிருப்பாரு. இந்த பாடல்ல சொல்றாருங்க, அந்த நோயுடைய தீவிரத்தை சொல்றாருங்க. உயர்ந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல உயர்ந்தேன்னு நாம நினைக்கிற மாதிரி நான் உயர்ந்து விட்டேன் இல்ல. இந்த இடத்துல உயர்ந்தேன் என்பதற்கு நீங்கினேன் அர்த்தம். மனை வாழ்க்கையை நீங்கினேன். சாமி, நான் இல்லற வாழ்வு வாழ்வதற்கு நான் விரும்பல. மனை வாழ்க்கை உயர்ந்தேன். ஒன்பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமல் வேற ஒருவரை தலைவர் என்று கருத மாட்டேன். உன்னதான் தலைவனாக கருது. ஒருவர் தலை காவல் இல்லை எனக்கு, உன்னை தவிர வேறு யாரும் தலைவர் இல்லை, காவல் இல்லை. எனக்கு மனை வாழ்க்கையும் கிடையாது, அதனால் வரக்கூடிய மனைவி மக்கள் சுற்றமும் இல்லை, நான் நீங்கிட்டேன். அப்ப என்னதான் பண்ற? வயந்தே உமக்கு ஆட்செய்து. எனக்கு வேலை என்ன அப்படின்னா, உனக்கு ஆட்செய்து வாழ்வதுதான் எனக்கு வேலை. 4 மணி வகுப்பு முடிஞ்சுன்னா 4:15 வீட்டுக்கு போகலின்னா போன் வந்துடும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் அப்பா வீடு இருக்குதுன்னு தெரியுமா இல்லையா? வீட்டுக்கு வருவியா இல்ல அப்படியே? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 5 போய் தான் ஆகணும். அப்பர் சாமி சொல்றாரு, எனக்கு யாரும் தலை காவல் கிடையாது. ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவி பயப்படுவாங்க, இல்லைன்னா மனைவிக்கு கணவன் பயப்படுவாங்க. இது இயல்பா எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அப்பர் சாமி சொல்றாரு, உயர்ந்தேன் மனை வாழ்க்கை, அதனால் வரக்கூடிய ஒன்பொருள் உயர்ந்தேன், நீக்கிவிட்டேன். எனக்கு என்ன, என்னுடைய வாழ்வு எதுக்காக, நான் எதுக்கு வாழ்றேன் தெரியுமா? உமக்கு வயந்தே ஆட்செய்து, உனக்கு ஆட்செய்து தொண்டு செய்து வாழ்வதுதான் எனக்கு வாழ்க்கை. அதனால சாமி இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. வலிக்கின்றது சூளை தவிர்த்து அருளி. பயந்தே அப்படின்னா எனக்கு பயமா இருக்குது, நான் அஞ்சுமாறி இந்த நோய் செய்து கொண்டு இருக்கிறது. நோய் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவான்? சீக்கிரமா என்ன டாக்டர், ஏதாவது சீக்கிரமா ஒரு நல்ல மருந்து கூட, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என்ன சொல்றோம்? பயம் வந்துடுது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் படுங்க, எனக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்க. நோய் வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறான்? அது இருந்துட்டு போகுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. இன்னைக்கு தான் யூடியூப் அதுலேயும் என்னென்னமோ வருது. 10 பேர் இதை சாப்பிடுங்கிறான், அதையே இன்னும் 10 பேர் சாப்பிடக்கூடாதுங்கிறான். இதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆற்றல்னு 10 பேர் சொல்றான், அதே உணவை சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு சொல்றான். எதைத்தான் கேட்கறது? அப்படின்னு நமக்கு எத்தனையோ குழப்பம். அடடா இதா இருக்குமா அதா இருக்குமா? தலைவலி வந்துருச்சு எனக்கு. நான் போய் 3500 கொடுத்து செக் பண்ணிட்டு வந்தேன் 1 மாசத்துக்கு முன்ன. ஐயா தலைவலிக்குதுன்னா நீங்க என்னன்னு போய் பார்த்துருங்க, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருங்க, ஏன்னா இது பிளாக்கா இருக்கும், கை கால் இழுத்துக்கும், வாய் குளறிடும். ஐயோயோ என்னடா அது வம்பா போச்சு, இந்த வாயை வச்சு தானே வண்டி ஓட்டிட்டு கிடக்குறோம், வாய் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 3500 ரூபா கொடுத்து எல்லாம் செக் பண்ணி, எல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை, உங்களுக்கு பிபி எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு தூக்கம் இல்லாதனால தலைவலி வந்திருக்குது. அடக்கூடு 3500 ரூபா கொடுத்து தூக்கம் இல்லாதனால தலைவலி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம அறிவு அங்கே நிற்க மாட்டேங்குது. ஐயோ இப்படி இருக்குமா? இல்லை எனக்கு நடந்ததுங்க உண்மையா. நான் அப்ப நம்ம அறிவு என்ன பண்ணுது?
ஓ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு நாம பயந்துக்கிறோம். அப்பர் சாமி ஏன் பயப்படுறாரு? உனக்கு நான் ஆட்செய்து வாழணும், அதுக்கு இந்த நோயை நீக்குனார். நாம வாழ்றதுக்கு நம்ம நோயை நீக்கி கொடுக்க சொல்லி சாமிகிட்ட கேட்கிறோம், அவரு நீக்கி கொடுக்கிறார். ஆனா அப்பர் சாமி அவருக்காக வாழ்றதுக்கு நோயை நீக்கி கொடுக்க சொல்லி கேட்கல. அதுதான் நம்ம இந்த பதிகத்துல புரிஞ்சுக்கணும். எதுக்கு நோயை நீக்கி கொடுக்க சொல்றாரு? உமக்கு ஆட்செய்யணும், அதுக்காக நான் வாழணும், நான் துணிந்து வந்துட்டேன், அதனால எனக்கு நோய் நீக்கி கொடு அப்படின்னு கேட்கிறார். வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர், என்னை அஞ்சுமாறு என் வயிற்றின் அகம்படியே. ஏன் எனக்கு இப்ப பயம் வந்துருச்சு? ஏன் நேரம் ஆக ஆக இந்த வயிற்று வலி எப்படி இருக்குது? பறிக்குது. என்னது? குடலை பிடிச்சி அப்படியே இழுத்தா எப்படி இருக்கும்? நீங்க ஒண்ணு வேணாம், நம்ம இந்த ரோமம் இருக்குதுல்ல, முடி, இதை நம்ம உடம்புல இருக்குது, மயிர்கால்னு சொல்லுவாங்க. இந்த இதை இப்படி பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? குடலை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே. பறித்து போட்டு புரட்டி கத்தியில அறுத்தா, அறுத்து ஈர்த்திடனா, இத்தனை கொடுமையா இருக்குது இந்த நோய். பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன், என்னால முடியல சாமி. வீரட்டானத்துறை அம்மா, அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே வலிக்கின்றது, சுடுகின்றதுன்னாரு. எப்படிங்கிறாரு? வலிக்குது சாமி, தவிர்த்து அருளி. 8வது பாட்டு சொன்னார், வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால், சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. சங்க வெண்குலை காதுடை எம்பெருமான், நீ சலித்தால் எனக்கு வேறு ஒருவர் யாரும் துணை இல்லை. கழித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன், அடியேன் அழுத்தேன் அதிகை கிடில வீரட்டானத்துறை அம்மானே அப்படின்னு பாரு. 8வது பாட்டுல சொல்றாரு, மறுபடியும் வலியுறுத்துறார். வலித்தேன் அப்படின்னா மகிழ்ந்து வெறுத்தேன் அர்த்தம். வெறுத்தேன் அப்படின்ல, மகிழ்ந்து வெறுத்து, மனை வாழ்க்கை மகிழ்ந்து வலித்தேன் அப்படின்னு அர்த்தம். சாமி, நான் எது வெறுத்தெல்லாம் ஒதுக்கல, மகிழ்ந்து வலித்தேன் மனை வாழ்க்கையை. எனக்கான வாழ்க்கைய நான் வெறுத்து போய் இந்த வயிற்று வலி வந்துருச்சு, என்னடா பொழப்பு இது? எத்தனை பேர் நோயினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? நோய் தீர்க்க முடியல, அதனால எவ்வளவு பேர் உயிரை மாச்சிக்கிறாங்க. சாமி, அதுபோல நீங்க நினைச்சிடாதீங்க. நான் ஏதோ வயிற்று வலி வந்ததனால அந்த வாழ்க்கையை வெறுத்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க சாமி. இல்ல, உங்களுக்கு துணிந்து ஆட்செய்வதற்கு துணிந்து நிற்கிறேன். வஞ்சம் மனம் ஒன்றும், என் மனதுல வஞ்சனை எதுவும் கிடையாது. இவ்வளவு 7 பாட்டு பாடிட்டேன், நீங்க இன்னமும் அருள் செய்யாம சலிச்சுக்கிட்டீங்கன்னா, என்னையா நையின் சலித்தல் என்ன அர்த்தம்? போயா சும்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, சும்மா சொன்னதையே சொல்லிட்டு தவிர்த்தருளீர் தவிர்த்தருளீர்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சாமி நீங்க ஏதா சலிச்சுக்கிட்டீங்கன்னா கூட சரி, நீங்க சலிச்சுக்கிட்டா எனக்கு வேற யாரும் துணை இல்லை, நீங்க தான் துணைன்ற. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. சாமி, எனக்கு ஒன்னை தவிர வேற யாரையும் தெரியாது. நம்பி ஆரூரருக்கு கண் பார்வை ஒளி போயிடுச்சு. அவரு ஒளி போன உடனே எங்க போறாரு? யாரு ஒளிய எடுத்தானோ அவங்கிட்ட தான் போய் கேட்டார். நாம போவோமா? கடவுளாயாது அப்படின்னு நினைப்போமா இல்லையா? கண் பார்வை போயிடுச்சு, போனதுக்கு காரணம் சிவபெருமான் தான், நம்ம கண் பார்வை எடுத்துட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. சிவன் கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா வருவீங்களா? போயாயோ அப்படின்றீங்களா இல்லையா? நீங்க அந்த அருளாளருடைய உழப்பாங்க என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம அறிவு அதுக்கு இடம் கொடுக்காது. செத்தாலும் சரி, அவன் முகத்துல அப்படிதான் நிக்கிறோம். என்ன பண்றது?
நம்ம அறியாமை அப்படிதான் நம்ம அறிவை கொண்டு வச்சிருக்கு. ஆனா சொல்றாரு, சலித்தால் நீ சலிச்சுக்கிட்டாலும் சரி, நான் 1000 தடவை கூட உங்ககிட்ட தவிர்த்தருளின்னு கேட்பேன். ஆனா நீ சலிச்சுக்கிட்டாலும் சரி, சலித்தால் ஒன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ஒன்ன தவிர வேற யாரும் துணை என்று கருத மாட்டேன். நம்பியார் ஒரு போய் கேட்கிறாரு. இறைவன் என்ன பண்ணாரு? சாமி பதிகம் பண்ணாரு, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் வெண்பாக்கம் போறாரு. சாமி உள்ளதா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமா ஆமா உள்ளதா இருக்கிறோம் போ அப்படின்ட்டார். உளோம் போகீர் என்றானே அப்படின்னு பாடுறார் அந்த பதிகத்துல. ஊன்றுகோல் எனக்கு அருளி உளோம், சாமி உள்ளதா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவருக்கு ஆமா ஆமா நான் உள்ளதா இருக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டாராம். அப்படி சொன்ன பிறகும் அடுத்து அவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானத்தான் நம்பியார் பாடுறார். நீங்க நினைச்சு பாருங்க. அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் நான் செய்த வினையினால் தான் எனக்கு வருது, அதை அனுபவித்து கழித்து நான் பக்குவம் பெற்று உய்வு பெற வேண்டும் என்று விரும்புறவன் தான் சிவபெருமான். அவன் என்னைக்கும் தீமை என்பதே இல்லாதவன் என்றுதான் நம்முடைய அருளாளர்கள் காமிச்சிருக்கிறாங்க. நன்றுடையானை தீயதிலானை குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே குணக்குன்றே அப்படிதான் நமக்கு பாடி இருக்கிறாங்க. அவன் என்னைக்காவது உயிர்களுக்கு தீமை செய்வானா? சத்தியமா செய்ய மாட்டான். அப்ப நம்ம அறிவுல என்ன வரும்? சிவபெருமான் என்னைக்கு சலிக்க மாட்டாரு, நாம சலிச்சுக்கிட்டாதான். அப்பர் பெருமான் சிவபெருமான் கேட்கிறார், சலித்தால் துணை யாரும் இல்லை. சங்க வெண்குலை, சங்கு போன்ற அந்த குலை அணிகலன் காதுல ஒரு பக்கம் குலை இருக்கும், வலது காதுல குலை, இடது காதுல தோடு பெருமானு. அந்த சங்கம் வெண்குலை காதுடை எம்பெருமான் கழித்தே என் வயிற்றின், என் வயிற்றுக்குள்ள சும்மா ஆட்டம் போடுது அந்த வயிற்று வலி. கழித்தல் அப்படின்னா அதனுடைய தீவிரம் அதிகமாயிடுச்சு. என்னை கலக்கம் செய்கின்றது, மலக்கிட்டு கவர்ந்து தின்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே என்னை சாப்பிட்டுட்டு இருக்குது, என் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கவர்ந்துகிட்டு இருக்குது. அழுத்தேன், நான் சோர்ந்துட்டேன். அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அருள் செய் அப்படின்னு 9வது பாடல் சொன்னார். பொன் போல மிளிர்வதோர் மேனியினீர் புரிபுன் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணி என்று இவற்றை நணுகாமல் துறந்தும் கறந்துமிடீர். என் போலிகள் உம்மை இனி தெளியார், அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும். அதிகை கிடில வீரட்டான துறை அம்மானே. சரி சாமி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணு இல்லை, என் வயிற்று வலியை தீக்கலாம், எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. சொல்றாரு பாருங்க, பொன்னார் மேனி, பொன் எப்படி மிளிருமோ அது போல மிளிரக்கூடிய மேனி உடைய பெருமானே, முறுக்குண்ட புரிபுன் சடையுடைய பெருமானே, பிறை மெலிந்திருக்கக்கூடிய பிறை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே, உன்னை அடைந்த அன்பர்கள் அடியார்களுடைய துன்பத்தையும் கவலையையும் பிணியையும் நீ போக்கவில்லை என்றால், உன்னை அடைந்தவர்களிடத்தில் துன்பம் கவலை பிணி என்பதை நணுகாமல் விரட்டி நீங்க அருள் செய்யல அப்படின்னா, என் போலிகள் அப்படின்னா, போலி அப்படின்னா என்ன இந்த இடத்துல அர்த்தம்? என்னை போன்றவர்கள் அர்த்தம். போலினா நாம டூப்ளிகேட் அப்படிங்கிற பொருளை நினைச்சு கூடாது. என் போலிகள் அப்படின்னா இந்த இடத்துல என்னை போன்றவர்கள். என்னை போன்றவர்கள்லாம் என்ன அர்த்தம்? துன்பத்தில் பிணியில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் உம்மை இனி தெளியா, எனக்கு நீ வயிற்று வலியை இப்ப நீ போக்கலினா, இனிமேல் துன்பம் என்று துன்பத்தில் அனுபவப்படக்கூடிய யாராவது உங்ககிட்ட வந்து நிப்பாங்களா அப்படின்னு கேட்கிறார். துன்பம் கவலை பிணியில் உழன்று கொண்டிருப்பவர்கள் தங்கள் பிணியையும் கவலையும் துன்பத்தையும் போக்குபவன் சிவபெருமான் என்று நாளைக்கு யாராவது வந்து தெளிந்து இங்க வந்து நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்களே.
ஏன் எனக்கு நீ வயிற்று வலியை நீக்கலினா? அடியார் படுவது இதுவே. அடங்க சிவபெருமான் இப்படிதாங்க, அவர் எல்லாம் சோதனை கொடுக்குற கடவுளுங்க. நோய் வந்தா தீர்க்க மாட்டாரு, துன்பம் வந்தா போக்க மாட்டாரு, கவலையா இன்னும் பெருசாக்கிடுவாரு, சோதிச்சு சோதிச்சு பார்ப்பாரு, எல்லாம் தொடச்சிடுவாரு சுத்தமா, நம்ம கிட்ட இருக்கிறத பூரா வலிச்சிடுவாரு அப்படின்னு. ஏன் அன்னைக்கு திருநாவுக்கரசர்னு அப்பர் சாமின்னு ஒருத்தர் போய் திருவதியில வயிற்று வலி வந்துருச்சுன்னு பாடினாரு. 8 பாட்டு பாடி என்னால முடியல, அயர்ந்தேன் சோர்ந்தேன்னு கதறிலாம் பாடினாரு. இந்த சிவபெருமான் கொஞ்சம் கூட மனசு இறங்கலைங்க, ஒரு வயிற்று வலியே போக்கல அப்படின்னா யாரு சிவபெருமானை நோக்கி வந்து வணங்க போறாங்க? அப்பர் சாமி கேட்கிறார். சிவபெருமான் அப்படி விட போறதில்ல, கேட்கிறார் அப்பர் சாமி, அடியார் படுவது இதுவே. அப்ப உன்னுடைய அடியாரு இதுதான் பட்டாகணுமா? மணிவாசக பெருமான் எந்தான் இறங்கியிடாய், எந்தான் கெட்டது இறங்கியிடாய்னு கேட்பார். சாமி எனக்கு இறங்கி அருள் செய்யறது என்ன கெட்டு போயிட போற நீ அப்படின்னு கேட்கிறார். நம்முடைய பெருமக்கள் எல்லாருமே இந்த குறிப்பை வைத்து பாடியிருக்கிறார். அது எதுக்காக அப்படின்னா நமக்கு உரைப்பு வருவதற்காக. நீங்க இந்த திரைப்படம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மதுரையில வரலாறு. எனக்கு ஒரு பழினா அது எனக்கின்றி எனக்கு இல்லை, அது யாருக்கு? உனக்கு அப்படின்னு பாடுவாரா இல்லையா? சாமி இது என்ன எனக்கு நினைச்சுக்கிட்டியாப்பா பழி? இது எனக்கு ஒரு பழினா அது எனக்கு இல்லை, உனக்கு அந்த பழி அப்படின்னு உடனே என்ன பண்ணும்? ஐயோ எனக்கு பழியா? அப்ப சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு, இதுதான் அடியாருக்கு, அடியார் படுவது இதுதானா? நான் படுவதெல்லாம் பட்டால் பின்னை பயன் என்ன? மணிவாசகர் கேட்கிறார். சாமி நான் இதெல்லாம் பட்டாகணும்னா, நான் அதெல்லாம் பட்டு அனுபவிச்சுட்டா இப்போ உன்னை வணங்கி என்ன பயன்? அப்புறம் எதுக்கியா உன்னை கும்பிடணும்? சிவபெருமானை ஏன் கும்பிடுறீங்க? ஏங்க அவரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார், எதுக்கு போய் கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதான் மணிவாசகரும் கேட்டார், நான் படுவதெல்லாம் பட்டால் பின்னை பயன் என்ன? அப்ப நீ இருந்து என்ன பயன்? அதுபோல இப்ப நம்முடைய அப்பர் சாமி கேட்கிறாரு, அடியார் படுவது இதுவே, துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று பாடி உருகக்கூடிய அடியவர்களுக்கு துன்பத்தை நீக்கவில்லைனா சிவனடியாருக்கு சிவபெருமான் துன்பத்தை தொடைக்க மாட்டார், கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு ஆயிடும் இல்லையா? அன்பே அமையும். ஆனா சாமி எனக்கு உன் மேல அன்பே அமையும், வெறுப்பெல்லாம் கிடையாது. நான் 9வது பாட்டு பாடிட்டு இருக்கிறேன், எனக்கு வயிற்று வலியை நீ போக்கலினாலும் உன் மேல எனக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது, அன்பே அமையும். அதிகை கெழில வீரட்டானத்துறை அம்மானே அருள் செய். நிறைவா 10வது பாடல் சொல்றார், போர்த்தாய் அங்கு ஓர் ஆணையின் ஈர் உரிதோள் புறங்காடு அரங்கா நடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கண்டனை மாழ்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தார் என் வேதனையான விளக்கீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே பெருமான் வயிற்று வலியை நீக்கி கொடுத்து திருநாவுக்கரசன் நாமம் கொடுத்துட்டார். அது என்னங்க 10வது பாட்டுல அப்படி கேட்டாரு? என்ன கேட்டாரு பாருங்க, பெருமானே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? மிகப்பெரிய வலிமையுடையவன். ஏன் யாராலையும் உரிக்க முடியாத உதிர பசுமையுடைய யானையின் தோல், யானையினுடைய உடம்புல இருந்து அதன் தோலை யாராலையும் உரிக்க முடியாது. ஏன் அவ்வளவு பசை இருக்கும், உதிர பசுமைன்னு பேர். அந்த யானையினுடைய உதிரம் எப்படி இருக்குமா? அவ்வளவு பசுமை, அதாவது பசையோட இருக்கும், தோல்ல இருந்து பிரிக்க முடியாது. அந்த உதிரம், அந்த பசுமைன்னு சொல்லக்கூடிய அந்த உதிரம் நம்ம மேல பட்டா நம்ம தோல் அழிஞ்சிடும். அவ்வளவு வலிமை அந்த உதிர பசுமையுடைய யானையின் தோலையே என்ன பண்ணான் பெருமான்? உரித்து போர்த்து கொண்ட வலிமையுடைய பெருமான், சுடுகாட்டையே அரங்காக நடம் புரியக்கூடிய பெருமான், அவ்வளவு வலிமையுடைய பரம்பொருளாகிய பெருமானே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சாமி பார்க்கிறார், என்னடா அது? சாமி நீங்க நினைச்சு பாருங்க,
அது கருதாய். சாமி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிளாஷ்பேக் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் இலங்கையினுடைய மன்னன் ராவணன், அவனுக்கு நீங்க எவ்வளவு வரம் கொடுத்தீங்க. ஆமா, ஏன்? சிறந்த சிவபூசகர். அதனால அவனுக்கு எத்தனை தலை? 10 தலை 20 தோல். இலங்கேசன் பேர் அவனுக்கு. என்ன பேரு? ஈசன் அப்படின்னு ஒரு பட்டம். நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் ஈசன் பட்டம் வந்துச்செல்லாம் சிவபெருமான். யாருக்கு வேணாலும் ஈசன் பட்டம் இருக்கலாம். அந்த பட்டத்துக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னா, அந்த வட்டத்துல அதிகாரம் செல்லும். இலங்கைக்குள்ள அவன் ஈசன். இலங்கையை தாண்டிட்டா இந்த வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க உங்களுக்கு என்னதுங்க? அந்த இடத்துக்கு அவர் தான் தலைவர். அதை தாண்டிட்டா அவரு அதிகாரம்லாம் மற்ற ஈசன்னு பட்டம் வச்சிருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் இதுதான் லெவல். நாம போய் நவகிரகத்துல சனி ஈஸ்வரன் பேர் பட்டம், அவனுக்கு சனீச்சரன் பேரு. அப்படிலாம் கிடையாது. இலங்கேசன் அழகேசன் இருக்கிறாங்க. அழகேசன்னா குபேரன். குபேரபுரிக்கு ஈசன் அவன். குபேரபுரிக்கு மட்டும்தான், அதை தாண்டினா அவனுக்கு அதிகாரம். அதுபோல இலங்கைக்கு அந்த இலங்கேசன் அந்த வான்வெளியில வந்து கொண்டு இருக்கும் பொழுது, சாமி உங்களுக்கு ஞாபகம், ஒரு நாள் நீங்க பரம்பொருள் யானையை உரித்த பெருமான், உங்களை விட வலிமைசாலி யாரும் கிடையாது, உங்களுக்கு ஒப்பாகவும் மிகுத்தும் யாரையும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட பரம்பொருளாகிய நீங்கள் உரையக்கூடிய கைலாய மலையை அரக்கந்தனை அடர்த்திட்டான். என்ன பண்ணனா? நான் போற வழியில இந்த மலை இருக்கக்கூடாதுன்னு செருக்கினால அந்த மலையை தூக்கினா. ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவனை ஒரே அழுத்திட்டன்ல. ஆமா சாமி, அது எனக்கு தெரியும். அடர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா, என்ன நடந்தது நான் சொல்றேன். அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய். ஏன் சாமி, நீ இருக்கிற கைலாய மலையே ஒருத்தன் வந்து பேத்தெடுத்தான். அவனை நீ கால் விரலால ஊனன. அவன் பாடன உடனே என்ன பண்ணீங்க? கைலாயத்தையே பேத்தவன்கிறதெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு வாழ்நாள் கொடுத்தீங்க. இன்னும் நல்ல சுத்துன்னு நல்ல தேர் கொடுத்தீங்க. அப்புறம் யாராலையும் உன்னை வெல்ல முடியாதுன்னு ஒரு போர் வாழ் கொடுத்தீங்க. 10,000க்கு பேரு ராவணன்னு வேற பேரு கொடுத்தீங்க. எத்தனை கொடுத்துருக்கிறார்? ராவணன்னு பேரு. ஆயுள் வாழ் 4, வாழ் தேர். ஏன் சாமி, உன் மலையை பேத்தவனுக்கு இத்தனை அருள் செஞ்சிருக்கீங்களே. ஆமா ஆமா செஞ்சேன். இப்ப என்கிட்ட வாங்க. நான் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விளக்கீடாய். என் வேதனையை விளக்க மாட்டியா சாமி? ஆர்த்தார் புனல் சூழ் ஒளித்து பெருவெள்ளம் ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த அதிகை கலில நதி இருக்கக்கூடிய வீரட்டானத்து பெருமானே அப்படின்னு பெருமான்கிட்ட வேண்டினார். ராவணனுக்கு அருள் செய்த நீ. இது போலதான் திருமறை காட்டுல கதவம் திறக்கிறதுக்கு பாடிட்டே இருக்கிறார். 9 பாட்டு பாடிட்டாரு, பாடிட்டே இருக்கிறாரு. நான் கதவு திறக்கல. இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னு பாடினாரு. சாமி என்ன பண்ணிட்டாரு? சாமி உனக்கு இரக்கம் இல்லையான்னு சாமிகிட்ட கேட்டா புத்துக்க மாட்டார். ஏன்? அவனுடைய வடிவமே கருணை. அவன் இரக்கத்துக்கு இலக்கணமே அவன் தான். ஏன்? கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. அதனால அப்பர் சுவாமிகள் இப்பதிகத்தை பாடி சூளை நோயை நீக்கி கொண்டார். இந்த அரிய செந்தமிழ் சொல்மாலையை பாடி அருளினார். தருமசேனராக சமண சமயத்தை விட்டுட்டு திலகவதியாருடைய திருவடியில விழுந்து திருநீரை பூசி அதிகை பெருமான பணிந்து செந்தமிழ் சொல்மாலை சாற்றினார். அதை திருவுள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட இறைவன் நாவுக்கரசு என்று 7 உலகத்திலும் நின்னுடைய நாமம் நயப்புற நிலை பெறுக அப்படின்னு அருளி செய்தார்.
அதனால இதை கேட்ட திருநாவுக்கரசு பெருமான், அடடா, இறைவன் நமக்கு அருள் செய்து பேரும் வச்சு, இந்த உன்னுடைய பேர் இந்த உலகத்துல மட்டும் இல்ல 7 உலகத்திலையும் இவர் பாடன இந்த பாட்டுக்கு அவர் கொடுத்த பட்டம் தான் திருநாவுக்கரசு. நாவுக்கு அரசு, ஒன்ன மாதிரி யாரும் பாட முடியாதுப்பா அப்படின்னு சிவபெருமானே ஒத்துக்கிட்டாராம். நாவுக்கு அரசு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கிட்ட ஜெயிக்க முடியாதியா பேசி அப்படிங்கிறமல்ல, எப்படி போனாலும் மடக்கிறாருங்க அப்படிங்கிறமா இல்லையா? சொல் வேந்தர் யார் இவரு? இவரை போல தானே சொன்னாரு திருநாவுக்கரசு அப்படின்னா சொல்வேந்தர் திருநாவுக்கரசுன்னு சிவபெருமானே பட்டம் கொடுக்கிறார். எப்படி பாடி இருக்கிறாரு பாருங்க, அத பெருமான் ஏத்தார். அதனால இந்த இதை கேட்ட உடனே அப்பர் சாமி சொல்றாரு, இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன் அடையும் திருவோ இது. இந்த அருளை பெற்ற உடனே என்ன நினைக்கிறார் அப்பர் சாமி? தான் முக்கியம். சாமி, இத்தனை நெடுநாள் தீவினையிலேயே கடந்த எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசு யார் தருவாங்க? ஏப்பா, நீ 40-42 வருஷமா என்னை மறந்துட்டு இருந்த, அது கூட பரவாயில்ல, என்ன பேசியிருப்ப எனக்கு தெரியாதா? என்ன சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்தையும் சைவ சமயத்துக்குரிய கடவுளையும் அதானே ஒரு சமயத்திலிருந்து சொல்லுவது, அதானே தங்களுடைய சமயத்தை நிலைநாட்டுகள் இகழ்ந்து உரைத்து கொண்டிருந்து, அதெல்லாம் சாமி நீங்க நினைக்காம, ஏன் பெருந்தகை, அதனால அதெல்லாம் நினைக்க மாட்டார். அது அப்பர் சாமி நினைச்சாரு, இத்தனை காலமும் தீவினையிலே உழன்று தீவினையே செய்து கொண்டிருந்த எனக்கு நீங்கள் தரக்கூடிய திருவோ என்ன செல்வம், திருநாவுக்கரசின்னு எனக்கு பேர் வச்சிருக்கீங்களே பெருமானே என்று கருதி ஒவ்வொரு பதிகத்திலையும் 10வது பாடல்ல ராவணனை அப்பர் சாமிகள் பாடுகிறார். நீங்க அவருடைய பதிகம் எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில பதிகங்கள்ல தவிர பெரும்பாலும் அவருடைய பதிகங்கள்ல 10வது பாடலை ஏன் சாமியே யோசிக்க வச்சுட்டார். சாமிக்கு 10வது பாட்டு படிச்ச உடனே டேங்கப்பா, சாதாரண ஆள் இல்லையான்னு சிவபெருமானே பட்டம் கொடுத்துட்டார். ஏன்? அவர் கேட்ட விதம் அப்படி. அரக்கன் அடர்த்திட்ட அந்த அரக்கனுக்கு அருள் செய்த அது கருதா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. ஏன்? ராவணன் செய்த மிக தவறுகளில மிகப்பெரிய தவறு இது கைலாய மலையை பெயர்க்க முயன்றது. அத்தகைய கொடுமையான தவறுலயே பெருந்தவருங்க, மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான். இது அப்பர் சாமி சொன்ன விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலயே கொடுந்தவறு செஞ்ச ராவணனுக்கு அவன் தவறை உணர்ந்து உன்னை வேண்டியதனால நீ அருள் செஞ்ச, அதான் குறிப்பு. தவறை உணர்ந்து வேண்டியதனால் அவனுடைய அந்த தவறு பிழை குற்றத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டார் சிவபெருமான்? நாம செய்யறத தப்புன்னு நாம ஒத்துக்கணும். முதல்ல தவறு செஞ்சிட்டங்க, மன்னிச்சிடுங்க, இனிமே நடக்காம பாத்துக்கிறேன், எதுக்கு தண்டனை இருந்தா கொடுங்க, ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மனப்பாங்கு நமக்கு வந்தால், நான் தப்பு செஞ்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு நிக்குது அறிவு. தவறுன்னு சொன்னா, தவறுன்னு சொன்னாவே நான் அதை யோசிக்கிறதுக்கு கூட போறதில்ல. தவறா, நான் தப்பு செஞ்சனா அப்படின்னு நிக்காரு. இந்த இந்த அந்த நுட்பத்தை தான் அப்பர் சாமி குறிப்பிட்டு காட்டுறார். தவறு செஞ்சாலும், தவறு செஞ்சாச்சு, என்ன பண்றது, செஞ்சது செஞ்சதுதான், செஞ்ச பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தவறை உணர்ந்து அந்த தவறுக்கு வருந்தி பெருமானிடத்திலே கண்ணீர் சிந்தி நின்னா சாமி என்ன பண்ணுவாரு? டேய் போடா விடுற பார்த்துக்கலாம், சாமி நான் 1000 பிழை செஞ்சு, சாமி நான் 1,08,000 பிழை செஞ்சுட்டேன், பரவாயில்ல விடு போ, சாமி நான் இருக்கிறதுலயே கொடுமையான தப்பு செஞ்சவன், பரவாயில்ல. இதாங்க சிவபெருமான். எப்போ தவறை உணர்ந்து வருந்தி கசிந்து நின்றால் என்ன பண்ணுவான்?
பேரருள் செய்வான். அருள் செய்ய மாட்டான். என்ன அருள்? அதுக்குதான் ராவணன். அந்த திறத்தை ராவணன் ஏன் பாடி இருக்கிறாரு? நாங்க ராவணனை பாடி இருக்கிறார். ராவணன் பாடி இருக்கிறார். அவன் தான் கொடுமையான. நம்ம அறிவு எப்பயுமே என்ன பண்ணு தெரியுமா? 100 செயல்ல 99 நல்லது செஞ்சிருப்பான் ஒருத்தன். அதெல்லாம் வராது. ஏங்க அவர் தெரியுமா 100ல ஒரே ஒரு தப்பு செஞ்சிருப்பார். ஆனா நம்ம என்ன பேசுவோம்? ஏங்க அவரை போய் அவர் என்ன தெரியுமா பண்ணார் தெரியுமா? 99 செயல் நல்லதா இருக்கும். நம்ம அறிவுகள் அது தெரியாது. இதுதான் பெருமானுடைய கருணைங்கிறதுக்காக சொல்றார். அந்த பெருமானுடைய பெருங்கருணை திறத்தை நாம் உணர்வதற்காக ஒவ்வொரு பதிகத்திலையும் 10வது பாடல்ல ராவணனுக்கு அருள் செய்தவர். ராவணன் மலையை பேத்தான் ராவணனை பத்தி பாடல. எந்த உயிர் தான் வாழும் காலத்து தான் செய்த தவறை தவறு என்று உணர்த்தனா கூட நம்ம அறிவு ஏத்துக்காது. அறியாமை காரணமாக உணர்ந்து அந்த தவறுக்கு வருந்தி பெருமானிடத்திலே கசிந்து நின்றால் பெருமான் அந்த உயிர்களுடைய பிழைகளையும் குற்றங்களையும் எல்லாம் குணமாக கொண்டு என்ன பண்ணுவான்? பேரருளை செய்வான் என்பதை அப்பர் சாமிகள் நமக்கு ஒவ்வொரு பதிகத்திலையும் எடுத்து காட்டுகின்றார் என்ற அளவில் இந்த பதிக சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து அதுக்கு அடுத்தது ஜூலை மாதத்தினுடைய 2வது பதிகம் பாடத்திட்டத்தில் நமக்கு அமைய பெற்றிருக்கக்கூடிய பதிகம் பொது